செவ்வாய் தனது சொந்த நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரத்தில் பயணம் செய்ய போகிறார். வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம் உண்டாகும். உங்களுக்கு குடைச்சல் கொடுத்து கொண்டிருந்தவர்களை கண்டறிந்தீர்கள். லாபத்தை அனுபவிக்கும் காலகட்டமாகவே இருக்கும். சம்பள உயர்வு, பதவி உயர்வும் கிடைக்கும். இந்த மாற்றம் ஏனென்றால் நவக்கிரகங்களில் உள்ள 9 கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சியாவது வழக்கம். இந்த இடப்பெயர்ச்சியானது சில ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. மிதுன ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கின்றன, அதன் மூலம் கிடைக்கும் பலன்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து பார்க்கலாம். மிதுன ராசிக்காரர்கள் இந்த மாதம் சற்று பரபரப்பாகவே காணப்படுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பொங்கும். உத்தியோகம், தொழிலில் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. முதல் 15 நாட்கள் புதன் பகவானால் அற்புதமாக இருக்கும். பணவரவும் நன்றாக இருக்கும். உத்தியோகம், தொழிலில் உங்களின் சமயோஜித புத்தியால் மேன்மையடைவீர்கள். புத்தி கூர்மையால் காரியங்களில் வெற்றி அடைவீர்கள். தெளிவான திட்டமிடல்களால் நற்பலன்களை பெறுவீர்கள். தடைபெற்ற காரியங்கள் நிவர்த்தியாகும். குரு மற்றும் சூரிய பகவானால் வாழ்க்கை பிரகாசமாகும். பயணங்கள் அதிகரிக்கும். நண்பர்களுடன் நீண்ட காலமாக திட்டமிட்டு வரும் பயணங்கள் இந்த காலத்தில் நிறைவேறும். பயணங்களால் மன நிம்மதி, அனுகூலம் ஏற்படும். குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் சரியாகி இணக்கமாக சூழல் நிலவேறும். கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குழந்தைகளின் கல்வி, வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் இருக்கும். குழந்தைகளால் பெருமிதம் கொள்வீர்கள். குழந்தைகளின் கல்விக்காக வெளிமாநிலம், வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. உத்தியோகம், தொழிலில் எதிர்பார்த்த மாற்றங்கள் நிச்சயம் கிடைக்கப் போகிறது. சிவராஜ யோகம் இருப்பதால் சிவன் பகவானின் ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கும். முதல் 15 நாட்களுக்கு பிறகு 9 கிரகங்களும் உங்களுக்கு சாதகமான அமைப்பில் இருக்கும். உங்கள் மனதில் இருக்கும் எண்ணங்கள் நிறைவேறும். தொட்டது துளங்கி எல்லாவற்றிலும் வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. இது கண்டிப்பாக நடந்தே தீரும். தொலைநோக்கு பார்வையால் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கான வாய்ப்புகளும் உருவாகும். நெருக்கடியான காலத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் வாழ்க்கையை அப்படியே மாற்றப் போகிறது. உத்தியோகம், தொழிலில் நீண்ட காலமாக திட்டமிட்ட காரியங்களில் இறங்குவீர்கள். அந்த முயற்சிகளுக்கு கைமேல் பலன் கிடைக்கும். உத்தியோகம், தொழிலில் கூடுதல் வருவாயும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. நண்பர்களால் ஆதாயம் அடைவீர்கள். பிரிந்த நண்பர்கள் இணைவார்கள். உங்களின் கடின உழைப்பு, முயற்சி, திறமை ஆகியவற்றுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். உங்கள் பேச்சுக்கு சமூகத்தில் மதிப்பு, மரியாதையும் கிடைக்கும். மனதில் தன்னம்பிக்கை, தைரியமும் அதிகரிக்கும். தடைப்பட்ட சுப காரியங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் உள்ளது. பணி சுமை, அலைச்சல்கள் அதிகரிக்கும். பணம் கொடுக்கல் வாங்கலில் மட்டும் சற்று கவனமாக இருக்க வேண்டும். பண விஷயங்களில் யாரையும் நம்பி சிபாரிசு செய்ய வேண்டாம். சிவன் மற்றும் மதுரை மீனாட்சி அம்மனை வழிபாடு செய்வதால் தடைபெற்ற காரியங்கள் நல்லபடியாகவே நிறைவேறப் போகிறது. தேன் தானம் செய்வதால் லாபம் அதிகமாகும். அடுத்ததா ரொம்ப முக்கியமானது, மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து ராஜயோகம் காத்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் ஜோதிடத்தில் மகிழ்ச்சி, செழிப்பு மற்றும் வாழ்க்கையில் வெற்றியை அடைய பல யோகங்கள் உள்ளன. இவற்றில் ராஜயோகம் மற்றும் தனயோகம் மிக முக்கியமானவை. ஒருவரின் ஜாதகத்தில் இந்த 2 யோகங்களும் ஒன்றாக ஏற்பட்டால் செல்வமும் கௌரவமும் அதிகரிக்கும் என்று நம்பப்பட்டு வருகிறது. குறிப்பாக வேத ஜோதிடத்தில் கிரகங்களின் நிலைகள் மற்றும் சேர்க்கைகளால் உருவாக்கப்பட்ட ஒரு சுப யோகம் ராஜயோகம். இது ஒருவருக்கு ராஜா, சக்தி, வெற்றி மற்றும் புகழை போன்ற ஒரு பதவியை கொண்டு வருகிறது. பொதுவாக ஜாதகத்தின் மைய வீடுகளான 1, 4, 7, 10 மற்றும் திரிகோண வீடுகளான 1, 5, 9 ஆகியவற்றின் அதிபதிகளின் இணைப்பு அல்லது அம்சத்தால் ராஜயோகம் உருவாகிறது. இந்த யோகம் ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் அந்த நபர் தனது துறையில் உயர் பதவியை அடைவார். மேலும் தனயோகம் என்பது செல்வத்தையும் நிதி செழிப்பையும் குறிக்கும் ஒரு யோகமாகும். இது ஜாதகத்தில் பணத்துடன் தொடர்புடைய வீடுகளின் அதிபதிகளுக்கு இடையான நல்ல உறவால் உருவாகிறது. அதாவது 2வது வீடு மற்றும் 11வது வீடு. இந்த யோகம் வலுவாக இருந்தால் அந்த நபரின் வாழ்க்கையில் நிதி சிக்கல்கள் நீங்கி வருமானங்கள் அதிகரிக்கப் போகிறது. இதன் காரணமாக திடீர் நிதி லாபம் அல்லது வியாபாரத்தில் பெரும் லாபம் போன்ற சுப பலன்கள் சாத்தியமாகும். குறிப்பாக இந்த 2 யோகங்களின் சேர்க்கையால் எந்த ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டசாலிகள்? இந்த 2 யோகங்களும் ஒரே நேரத்தில் ஜாதகத்தில் இணைந்தால் அதிர்ஷ்டம் இன்னும் வலுவாக இருக்கும். சில ஜோதிட அறிக்கைகளின்படி இந்த சுப யோகங்களின் செல்வாக்கால் சில ராசிக்காரர்கள் முன்னேற்றம், நிதி லாபம் மற்றும் வெற்றியை பெறுவார்கள். அதில் முக்கியமாக மிதுன ராசியும் ஒன்று. உங்கள் நிதி நிலைமை கணிசமாக மேம்படும். புதிய வருமான ஆதாரங்கள் உருவாக்கப்படும் மற்றும் முதலீடுகள் லாபத்தை தரக்கூடும். ரிஷபம் சொத்து, பணம் மற்றும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான மாற்றங்களையும் கொண்டு வரப்போகிறது.
அதேபோல் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வேலைகள் நிறைவடையும். வியாபாரத்தில் பெரிய லாபம் ஈட்ட இது ஒரு நல்ல மாதமாகும். ராஜயோகம் மற்றும் தனயோகத்தின் சேர்க்கை ஜாதகத்தில் ஒரு சிறப்பு இடத்தை பிடித்துள்ளது. இந்த சேர்க்கை நிதி ஆதாயங்களை மட்டுமல்லாமல் சமூக கௌரவங்களையும் வாழ்க்கையில் உயர் பதவிகளையும் ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் செழிப்பை தருகிறது. இந்த யோகங்கள் ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் மிதுன ராசிக்காரர் தனது நிதிநிலையை வலுப்படுத்தி வாழ்க்கையில் பெரும் வெற்றிகளை அடைவார். அதேபோல் அடுத்தடுத்து கிரக நிலைகள் மற்றும் நட்சத்திரங்களின் இயக்கம் 5 முக்கிய ராசிகளில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும். தனயோகம், நவபஞ்சம யோகம், இந்திர யோகம், புதாத்திய யோகம், லட்சுமி யோகம் மற்றும் ரவி யோகம் உள்ளிட்ட பல சுப யோகங்கள் உருவாகியுள்ளன. இதன் காரணமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் செழிப்பையும் தரும். இந்த ராசிக்காரர்கள் தங்கள் தொழில் மற்றும் வேலைகளில் பெரும் முன்னேற்றத்தை காண்பார்கள். மேலும் அவர்களின் நிதி நிலைமை மேலும் வலுவடையும். அது மட்டுமில்லாமல் மிதுன ராசிக்காரர்களுக்கு இனி வரும் மாதங்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. சுக்கிரன் ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் வீட்டிலும் இருந்து நற்பலன்களை வழங்குவார். பெண்களால் நன்மைகளும் கணவன் மனைவி உறவும் பலப்படும். பண தேவைகள் பூர்த்தியாகும். புதிய வாகன யோகம் அமையும். உறவினர்களால் நன்மை உண்டாகும். ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதால் மருத்துவ விரய செலவுகள் குறையும். உடல் ஆரோக்கியம் பெறும். தொழில் வியாபாரங்களில் வளர்ச்சி பெறும். புதிய தொழில்கள் மூலமாக நல்ல லாபத்தை காணலாம். அடிக்கடி வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வீர்கள். 3ஆம் இடத்தில் கேது இருப்பதால் ஆன்மீக எண்ணங்கள் மேலோகும். கோவில் வழிபாட்டு தலங்களுக்கு சென்று வருவீர்கள். அக்டோபர் 24ஆம் தேதி வரை புதன் 5ஆம் இடத்தில் பலவீனப்படுகிறார். இதனால் ஞாபக மறதி அதிகமாக காணப்படும். பண விவகாரங்களில் கவனம் தேவை. அந்நிய நபர்களிடம் எச்சரிக்கையாக இருக்கவும். குறிப்பாக இந்த வருடம் கடைசி 4 மாதங்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. பங்குச்சந்தை முதலீடுகளில் நஷ்டமடைய நேரிடும். கவனம். இந்த மாதம் செவ்வாய் 5ஆம் இடத்தில் பலவீனமாக காணப்படுவதால் முன்கோபத்தால் பின் விளைவுகளை சந்திக்க நேரிடும். யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள். குறிப்பாக சகோதரர்களிடம் அனுசரணையுடன் விட்டு கொடுத்து போவது நல்லது. சூரியனும் இந்த மாதம் 4, 5ஆம் இடங்களில் பலவீனமாக இருப்பார். இதனால் அரசாங்க பகைகள் உருவாகும். தேவையில்லாத விவகாரங்களில் தலையிடாதீர்கள். தந்தை மகனுக்குள் வாக்குவாதங்கள் மற்றும் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. 9ஆம் வீட்டில் ராகு இருப்பதால் சொத்து பிரச்சனைகள் உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் விற்பனை செய்ய வேண்டாம். எதிர்பார்த்த விலைக்கு போகாது. பங்காளிகளுக்குள் பகை உருவாகும். ராசிக்குள் குரு பகவான் இருப்பதால் சுப விரயங்கள் செய்வது நல்லது. வீண் ஆடம்பர செலவுகளை தவிர்க்கவும். அக்டோபர் 2, 3 மற்றும் 29, 30, 31 ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டமம் உள்ளது. இதனால் வெளியில் செல்லும் போது கவனம் தேவை. பரிகாரம். மாதந்தோறும் வரக்கூடிய புதன்கிழமைகளில் நவக்கிரக புதன் வழிபாடும் லட்சுமி நரசிம்மர் யோக நரசிம்மர் தரிசனம் சிறப்பை தரும். அதாவது நம் கிரக நிலைகளின் அடிப்படையில் கணிக்கப்படும் ஒரு நம்பிக்கை நம் அன்றாட வாழ்க்கை பயணத்தில் நிகழக்கூடும் மாற்றங்களை அறியும் நம்பிக்கை இது. மேலும் இனிவரும் கிரக நிலைகள் நல்லது அல்லது கெட்டது அல்ல, ஆனால் நடுநிலையானது. உங்கள் படைப்பு மற்றும் காதல் விவகாரங்களில் ஒரு திருப்பு முனையை கொண்டு வருகிறது. நீங்கள் எந்த வழியில் நகர்கிறீர்கள் என்பது முற்றிலும் உங்களுடையது. எனவே முன்கூட்டியே சிந்தியுங்கள். ஆனால் நீங்கள் வேலையில் வெற்றி பெறப் போகிறீர்கள் என்றால் உங்கள் சக ஊழியர்களின் முழு ஆதரவும் உங்களுக்கு இருக்க வேண்டும். உங்கள் வீடு, தனிப்பட்ட மற்றும் குடும்ப விவகாரங்களில் கணிசமான முன்னேற்றங்களுக்கான சாத்தியக்கூறுகள் பற்றி நான் ஏற்கனவே பேசியுள்ளேன். இன்றைய நட்சத்திரங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகின்றன. மேலும் நீங்கள் விரைவில் ஒரு அழுத்தமான பொறுப்பிலிருந்து விடுபடலாம். அது வரவேற்கத்தக்க செய்தியாகவே இருக்கும். தவறான வழிமுறைகள் மற்றும் தொலைந்த திசைகளை கவனிங்கள். நேர்காணல்கள் மற்றும் விவாதங்கள் குழப்பமடையக்கூடும். குறுகிய பயணங்கள் எதிர்பாராத இடங்களுக்கு வழிவகுக்கும். அனைத்து சட்டப்பூர்வமான சுவையான உணவுகளையும் கவனமாக சுற்றி நடந்து உங்களை சரியாக விளக்குவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். பின்னர் எல்லாம் சரியாகவே உங்களுக்கு நடக்கும்.